இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். நம் தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? அந்த நித்திய மகிமையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்க தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால இந்த உலகத்தில் தேவன் தாமே நம்ம கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் பாடு அனுபவிக்க வைத்திருக்கிறார். அப்போ நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி இந்த உலகத்திலே நம்மை நிலைநிறுத்தி விடுவார். நிலைநிறுத்தின பின்பு நம்மை மகிமையிலே தேவன் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அதனால் இந்த பாடு அனுபவிக்கிற இந்த காலத்திலே நாம் கர்த்தரை பற்றி கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பலப்படுகிறவர்களாய் நாம் காணப்படணும். இந்த பாடுகள் நமக்கு வரும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது இல்லையா? உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம இருக்கிற எல்லைகள் ஆகட்டும், வேலை செய்கிற எல்லைகள் ஆகட்டும், எந்த எல்லையிலும் நமக்கு விரோதமாய் மனுஷர்களுடைய போராட்டம், சத்ருவினுடைய போராட்டம் காணப்படலாம். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பாடுபடலாம். ஆனால் தேவன் நம்மை நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறதுனால கொஞ்ச காலம் நம்ம இந்த பாட அனுபவிக்க போகிறோம். பிறகு நம்மை அவர் சீர்படுத்தி அவருடைய வசனத்திலே பலப்படுத்தி அவர் நம்மை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிக அதிகமான நித்திய கன மகிமை அது உண்டாக்குகிறதுன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ காணப்படுகிறவைகளை அல்ல, இந்த உலகத்தில் காணப்படுகிறவைகளுக்காக அல்ல, காணப்படாததை நாம் நோக்கி இருக்கிறோம். அதுதான் நித்திய ஜீவன், கன மகிமை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ அந்த நித்திய மகிமைக்காகவும் அந்த கன மகிமையை நோக்கி தான் நம்முடைய சிந்தை செல்லணும். அதனால் இந்த நாட்களில் நாம் படுகிற உபத்திரவம் சீக்கிரமாய் நீங்கிடும், அதி சீக்கிரத்தில் நீங்கிடும். அது லேசான உபத்திரவம் தான் உங்களுக்கு. ஏன்னா மனுஷனுக்கு வருகிற சோதனை அல்லாமல் அதற்கு மிஞ்சி நமக்கு வரலன்னு கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அதிகமான நித்திய கன மகிமையை அது உண்டாக்க போகிறது. நீங்கள் இந்த காலத்தில் இந்த உலகத்தில் படுகிற உபத்திரவம் நித்திய கால மகிமைக்கு அது ஏதுவாக இருக்க போகிறது. 2 தெசலோனிக்கர் 3:3 சொல்றார், கர்த்தரோ உண்மை உள்ளவர். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மையுள்ள தேவன் இல்லையா? அவர் பொய்யுரையாத தேவன். அவர் மனுஷனை போல மனம் மாறுகிறவர் அல்ல இல்லையா? மனுபுத்திரனை போல அவர் பொய் உரைக்கிறவர் அல்ல. அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அதனால் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று காத்து ரட்சித்து கொள்ளுவார்னே வேதவசனம் சொல்லுது. அவர் நம்மை தீமை நின்று காத்து கொள்ள வல்லமையுள்ள தேவன். அதான் யூதா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மகிமையும் மாட்சியமையும் நிறைந்தவர். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதுனால உங்களை வழி விட்டு விலகாதபடி, கர்த்தரை விட்டு வழுவாதபடி உங்களை காக்க அவர் வல்லமையுள்ளவர். அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்களை மாசற்றவர்களாய் அவர் முன்னாடி நிறுத்துவதற்கும் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 138:7 சொல்லுது, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும். இங்கே தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லும்போது சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? அது நீதி நிறைந்தது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் இல்லையா? கர்த்தருடைய ஓங்கிய கரமும் பலத்த புயமும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தினதுன்னு நம்ம பார்க்குறோம். அதிசயக்கத்தக்கதாக அவர் கரம் வழிநடத்தினது. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் பாடு அனுபவிக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய கரம் உங்களுக்கும் இருக்கும். ஏன்னா தாவீது சொல்கிறார் இல்லையா, என் நடுவிலே நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீங்கள் என்னை உயிர்ப்பிப்பீங்கன்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளாக காணப்பட்டது. சத்துருக்கள் கோபத்துக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். அவருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வேணும். நம்ம சோர்ந்து போகலாம், நம்ம பலன் குன்றி போகலாம். சத்துருக்கள் நம்ம அதிகமாய் நம்மை பகைக்கிறதும் நமக்கு விரோதமாய் எழும்புகிறதும் நம்மால் அதை சகிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு விரோதமாய் அவருடைய கரம் நீட்டப்படும்னே வேதவசனம் சொல்லுது. அவருடைய கரம் நம்மை ரட்சிக்கும். 1 தீமோத்தேயு 6:12 இங்கே தீமோத்தேயுவுக்கு
பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற நிருபத்தில் சொல்றார், நீ விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய்ன்னு சொல்றாரு. அப்போ தீமோத்தேயு சபையாருக்கு மத்தியிலே அவர் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி வாழணுன்றதெல்லாம் இங்கே பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு நிருபமாக எழுதுறாரு. நீ விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நீ உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள், ஏன்னா நீ நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்க, அதை பற்றிக்கொள். அந்த நித்திய ஜீவனுக்கான காரியங்களை பற்றி கொண்டு அநேக சாட்சிகளுக்கு முன் நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் நீ இருக்கிற, அதையே நீ காத்து கொண்டு நடன்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1:9 பார்க்கும்போது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கே உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ அவர் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்னா அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாரு. நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடனே நாம் ஐக்கியமாக இருக்கணும். கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார், அவர் மனுஷகுமாரனா இந்த உலகத்திலே வந்து பிறந்து மனுஷர்களைப் போலவே அவர் வாழ்ந்தார், பாடுகளை அவர் அனுபவித்தார் இல்லையா? அவர் போல நாமும் வாழணும். அவருடைய நுகம் மெதுவாயும் அவர் சுமை லகுவாயும் இருக்குன்னே சொல்லு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், என்னுடைய சிலுவை நீங்கள் சுமந்து கொண்டு நடங்கன்னு சொல்கிறார் இல்லையா? அப்படி நாம் கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்க, அப்படி தான் நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து நடக்கும்போது இந்த பாடுகள் எல்லாம் சீக்கிரமாய் நமக்கு கடந்து போகும். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க 10:12 நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்தி அவர்களை அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்தி, அப்போ தேவன் கர்த்தருக்குள்ள நம்மளை பலப்படுத்தி அவருடைய நாமத்திலே அப்போ நாமத்திலே நடக்கிறோன்னா நம்ம கிறிஸ்துவர்கள், அவரை நாம் பின்பற்றுகிறதுனால அவருடைய நாமத்திலே நம்மை நடந்து கொள்ள சொல்லுகிறார். நடந்து கொள்ளுவார்கள். கர்த்தருடைய நாமத்திலே அவர்கள் நடந்து கொள்ளும்போது அவர்களுக்கு வருகிற சோதனை எல்லாம் தேவன் கடந்து போக பண்ணுவார். அந்த சோதனையை சகிக்கிற பலனை அவங்களுக்கு தருவார். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள், ஏன்னா நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள்னு அடுத்த வசனம் சொல்லும். அப்போ நாம் கர்த்தர் அழைத்தவர் பரிசுத்த தேவனாக இருக்கும்போது நம் பரிசுத்தத்தை காத்து கொண்டு உண்மை முத்தம் நீதியுமாய் நாம் நடக்கும்போது இந்த உலகத்திலே நாம் படுகிற பாடுகள் ஒன்றும் பெரிதல்ல இல்லையா? அதை நாம் சகித்து கர்த்தருடைய பலத்திலே நாம் ஸ்திரப்பட்டு ஓடுவோமானால், நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஓடுவோமானால் அந்த நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். அதான் பிலிப்பியர் 4:13 சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று இந்த வசனத்தை நாம் அறிக்கையிட்டும் ஜெபிக்கலாம். நாம் சோர்ந்து போகும்போதெல்லாம் கிறிஸ்துவுடைய சத்துவத்தினாலே நாம் பலப்படுகிறவர்களாக இருக்கணும். நமக்கு பலனை அவர் தருவார். சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் தருகிறார் இல்லையா? சத்துவத்தினாலே அவர் பலப்படுத்துகிறார். சங்கீதம் 86:5 சொல்லுது, ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறேன். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், அவர் மன்னிக்க தயப்பெருத்தவர். என்ன நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற அக்கிரமங்களையும் பாவங்களையும் நாம் தேவனிடத்தில் அறிக்கையிடும்போது அவர் நம்மை மன்னிக்க பெருத்தவராக இருக்கிறார். நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு கிருபையை மிகுந்த கிருபையும் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு கொலேசியர் 2:7 சொல்கிற அந்த வார்த்தையின்படி நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்கள். எந்த ஒரு பாடு வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் சொல்லி நாம் அந்த காரியங்களை நாம் கடந்து போகிறவர்களாய் நாம் காணப்படணும். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படி நாம் இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படியே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால தேவன் தாமே நம்மை கொஞ்ச காலம் பாடு அனுமதித்து இருக்கிறார் நம்மை. அதனால நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் மகிமையில கொண்டு போய் நிலைநிறுத்துகிற வரைக்கும் நம்மை அவர் கைவிட மாட்டார். நாம் அதை விசுவாசிப்போம், கிறிஸ்துவை பற்றி கொண்டு நடப்போம், நித்திய ஜீவனிலே அவரோடு கூட என்றென்றும் நாமும் வாழ்வோம். ஆமென்.